Tension and Max Chapter 1 Exercise 1.3 7th sum. An open box is to be made from a square piece of material 24 cm on a side by cutting equal squares from the corners and turning up the sides as shown in the figure 1.17. Express the volume of the box as a function of x. ஒரு பாக்ஸ் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. என்ன பாக்ஸ்னா ஓப்பன் பாக்ஸ், அதாவது மேலே டாப் மட்டும் என்ன இருக்குன்னா ஓப்பனில் இருக்கு. ஸோ அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா ஸ்கொயர் பீஸ் ஆஃப் அ மெட்டீரியல் சின்ன சின்ன பீஸாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை வச்சு ஒரு பாக்ஸ் மேட் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸ் வந்து இமேஜின் பண்ணி பாருங்க. இதை யூஸ் பண்ணி நம்ம பாக்ஸ் செஞ்சோம் அப்படின்னா என்ன ஷேப்பில் இருக்கும்? அது கியூபாய்டு ஷேப்பில் இருக்குமா? அதோட சைடு மட்டும் 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இந்த பாக்ஸோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கொயர் இருக்கா, அந்த ஸ்கொயர் மெட்டீரியல். ஸோ இந்த ஸ்கொயர் பீஸான மெட்டீரியல் வச்சுதான் அந்த பாக்ஸ் கியூபாய்ட் ஷேப்ல இருக்கிற பாக்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதோட சைடு மொத்தம் பார்த்தீங்கன்னா 24 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சைடு மட்டும் எவ்வளோ? 24 சென்டிமீட்டர். அப்போ இந்த கார்னருக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? கார்னர்ஸா என்னன்னு எடுக்கிறோம்? எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். ஸோ ரெண்டு கார்னரா, ஒரு சைட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு கார்னர் வேணுமா? ஸோ அப்போ ஒரு சைட்ல 24 மைனஸ் 2x எழுதலாமா? 24 மைனஸ் 2x. இந்த கார்னர்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்தோம்னா இந்த சைட் போர்ஷன் 24 சென்டிமீட்டரு. அப்ப எனக்கு இது மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? 24 மைனஸ் 2x, ரெண்டு எக்ஸ் இருக்கா, எக்ஸ் பிளஸ் எக்ஸ், அதை ஆட் பண்ணி 24ஆல மைனஸ் பண்ணா எனக்கு இந்த சைடு மட்டும் கிடைக்கும். அதாவது இந்த போர்ஷன் மட்டும் கிடைக்கும். சரியா? கார்னர்ஸ் இன்க்ளூட் பண்ணாம இது மட்டும் வேணும்னா 24 மைனஸ் 2x. ஸோ இந்த பாக்ஸ் வந்து கியூபாய்டு ஷேப்ல இருக்கா? இந்த பாக்ஸோட வால்யூம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபார்ம்னா நம்ம இங்க பாக்ஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட், இதுதான் வால்யூம் ஆஃப் த கியூபாய்ட் ஃபார்ம்லவா. எல் பி ஹெச் என்னன்னு தெரியணுமா? ஸோ இப்போ இந்த பாக்ஸ் இருக்குன்னா அதோட ஹைட் வந்து ஹெச், எல்ன்றது அதோட லென்த்து, பின்றது பிரெட். ஷேட் பண்ணியிருக்கேன்னா ஸோ அந்த போர்ஷன். ஃபர்ஸ்ட் எல் கண்டுபிடிச்சிடலாம். 24 மைனஸ் 2x. சரியா? 24 மைனஸ் 2x. அதே மாதிரி பிரெட்டும் என்னவா தான் இருக்கும்? 24 மைனஸ் 2x. ஏன்னா இது கியூபாய்டு, ஸோ ஸ்கொயர் பீஸ் வச்சு ரெடி பண்ணாங்க இல்லையா? அதனால லென்த் பிரெட் ஹைட் ஈக்குவல் டு எக்ஸ். இது எப்படி வந்ததுன்னா ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 24 மைனஸ் 2x. இந்த கார்னர் இல்லாமல் வெறும் இதுலேருந்து இது வரைக்கும் இல்லையா? கார்னர்ஸ் என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கக்கூடாது. ஸோ இப்போ 24 மைனஸ் 2x, இது லென்த்து. ஸோ பிரெட்டும் என்னவா தான் இருக்கும்? அதே தான் இருக்கும். ஹைட் மட்டும் நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கணும். ஸோ இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாமா? வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் equal to length into breadth into height. Length என்றது 24 minus 2x into breadth என்றது 24 minus 2x into height என்றது x. multiply பண்ணலாமா? 24 into 24 576. first 24 வச்சு இது ரெண்டையும் multiply பண்ணணும். Next 24 into minus 2x minus 48x. அடுத்தது இந்த minus 2x வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா? minus 2x into 24 minus 48x minus 2x into minus 2x plus 4x square.
இன்டூ எக்ஸ். சரிங்களா? இப்போ இது கூட அகைன் என்ன பண்ணணும், இந்த எக்ஸால மல்டிப்ளை பண்ணணும். 576 into x, 576x minus 48x into x, 48x squared minus அது என்னன்னா 48x into x, x squared plus 4x square into x, 4 x square into x, x square into x அப்படின்னா என்ன பண்ணும், பேஸ் சேமா இருக்கா, அப்போ பவர்ஸ் ஆட் பண்ணுமா, இங்க 1 இருக்கிறதா மீனிங்கா 2 plus 1, so x power 3, 4x cube. அடுத்தது கியூப் டேர்ம் ஒண்ணுதான் இருக்கா, அது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர்டு டேர்ம் 2 இருக்கா, -48 -48, ஸோ இதை கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாமா. 48 48 ஆட் பண்ண 96, மைனஸ் தானே வரும், -96x ஸ்கொயர்டு. அடுத்தது இந்த எக்ஸ் டேர்ம் அப்படி எழுதணுமா, +576x